Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மீட்டிங் அப்டேட். இந்த மாதம் 3வது சனிக்கிழமை 20ஆம் தேதி ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் வைத்திருக்கிறோம். இந்த ஜெபத்தின் முடிவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா எனக்கு புரியல பிரதர், சூழ்நிலைகள் நேர்மாறாக இருக்கு, எப்படி கர்த்தர் செய்வார் எனக்கு தெரியல அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் உண்மை உள்ளவர். இந்த கேள்விக்காக தான் நம்மளுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார். எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிதாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Hebrews 10th chapter 23rd verse. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய வசனம் ஆசீர்வாதமாக இப்பொழுது இருப்பதாக. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அநேக பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. இந்த வசனம் அவங்க வாழ்க்கையின் எல்லைகள் முழுவதும் ஒரு வல்லமையாக இருப்பதாக. காரியங்கள் வாய்க்க செய்வீராக கர்த்தாவே. உம்மையே சார்ந்திருந்து உமக்கு கீழ்ப்படிந்து நிற்கிற காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. புது வருடத்துக்கு போகும் முன்னதாக உங்க சித்தம் இருக்குமானால் கர்த்தாவே அவர்களை வழிநடத்தி ஆளுகை செய்வீராக. என்னென்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தாவே ஒரு முடிவு தருவீராக. அதற்கான ஒரு புதிய துவக்கத்தை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை திறந்து தாங்க இயேசுவே. திருமணத்திற்காக காரியத்தை வாய்க்க செய்வீராக. ஏற்ற துணையை நீங்க இணைத்து வைப்பீராக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தொழில ஒரு முன்னேற்றத்தை தாங்க, புதிய பாதைகளை வழிவகுத்து தாங்க கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். சரீர பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தலைமுகளால் சுகம் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. விடுதலை தருவீராக. அவங்க நரம்புகள், எலும்புகள், உள்ளுறுப்பு எல்லாத்திலும் ஸ்கின் அலர்ஜிஸ் இயேசுவின் நாமத்தினால் let there be healing in the name of Jesus Christ of Nazareth. ஆமென். நன்றி பிதாவே. குடும்ப காரியத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தாங்க கர்த்தாவே. சமாதானத்தை தருவீராக. ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்ணாத இடத்துல இயேசுவே அதற்கான ஆட்களை ஏற்படுத்தி தருவீராக. வழிவாசல் திறந்து தாங்க கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். எல்லாம் தடையும் நீங்குவதாக. உமக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க. கற்ப தடைகள் நீங்குவதாக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெபம், இந்த வசனம் அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நீங்க காரியத்தை வாய்க்க செய்ய போதுக்காக நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மையுள்ளரா இருக்கிறாரே. ஆமேன். He who promised is faithful. ஆமேன். Thank you Jesus. அநேக வருடங்களாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றத்தை தருவீராக. Let them see your glory hand doing miraculous wonders in their life. ஆமாப்பா, உங்க வல்லமையில கரம் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய போவதுக்காக நன்றி கர்த்தாவே. முக்கியமாக ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய வருகை காயத்தப்பட கிருபை செய்யுங்க. பிறருக்கு மத்தியிலே உங்க சாட்சியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிற்க கிருபை செய்யுமாறு
இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேர்ட் சாட்டர்டே இந்த மாதம் டிசம்பர் 20 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை we have a family blessing prayer meeting. குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.